அர்ஜுன் விஜய் கிட்ட சர்ஜரிக்கு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வேணும்னு பேசியிருந்தோம், அவங்களாம் கிடைச்சிட்டாங்களான்னு கேட்க, கிடைச்சிட்டாங்க அர்ஜுன், நானும் பேசிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னு விஜய் சொன்னதும், அவங்க யாரு எந்த ஹாஸ்பிட்டல்னு அர்ஜுன் கேட்க, விஜய் ஆர்கே ஹாஸ்பிட்டல்னு சொல்லவும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல யாரு இருக்கான்னு அர்ஜுன் கேட்கிறான். இங்க பிஜிஎம் ஓட நம்ம பையலுக்கு தான் ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. அர்ஜுன் இது ரிஸ்க் இல்லையான விஜய் கிட்ட கேட்க, ரீனா என்னோட பொண்ணுன்றதை தாண்டி அவங்களோட ஃப்ரெண்டு, என்னை விட அவங்க தான் அவளோட அதிகமா இருந்திருக்காங்க. ரீனாவுக்கு இவங்களை விட பெட்டரான டாக்டர்ஸ் உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கன்னு விஜய் சொல்றாரு. அங்க கட் பண்ணா ரீனாவுக்கு சர்ஜரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன சர்ஜரி பண்ண போறாங்கன்னு விஜய் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 சர்ஜரியை வெற்றிகரமா முடிச்சிட்டா ரீனாவை காப்பாத்திரலாம்னு சொல்றாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் விஜய் தான் ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இங்க நிலோஃபர் ரீனாவுக்காக சர்ச்சில் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப கிரணம் அங்க வந்து ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணுவான். இந்த இடத்துல ஜாதி மதம் கடந்த ஒரு அன்பை நல்லா கன்வே பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்ல ரதி பாஸ்ட்ல ரீனா பெட்ல இருக்கும்போது, நீ என் மேல கோவப்பட எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்கு, ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நீ வயித்துல இருந்தப்போ டாக்டர் குழந்தையோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு, யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் கோயில் கோயிலா அலைஞ்சு கஷ்டப்பட்டு உன்னை நல்லபடியா பெத்தெடுத்தேன். உன்னை கையில வாங்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமான்னு அழுதுகிட்டே உன்னை ஹோம்ல விட்டுட்டு வர எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அந்த வயசுல என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அழாத நாளே இல்ல. ப்ளீஸ் எப்படியாவது பொழைச்சு வந்துரு. நீ வந்து என்ன வேணாலும் பண்ணு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ திரும்ப வந்துருன்னு அழுகுறாங்க. அங்க கட் பண்ணா ஆபரேஷன் தியேட்டர்ல விஜய் ஃபர்ஸ்ட் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. அப்புறம் அடுத்த சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி விஜய் ரதி கிட்ட நீங்க ரெடியா டாக்டர்னு கேட்க, ரதியும் ஆமான்னு சொல்றாங்க. வீட்ல திவி ஃபேமிலி போட்டோல ரீனாவும் இருக்க மாதிரி வரைஞ்சுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா தெரியல. அப்புறம் செகண்ட் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்றாங்க. சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கும் போதே அப்ப ரதி திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு போக, பிபி டிராப் ஆகுதுன்னு தேஜு ரதி கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கான்சியஸ்லயே இல்லாம இருக்க, அப்ப விஜய் தான் ரதின்னு கத்துனதும் கான்சியஸுக்கு வர்றாங்க. அப்புறம் ரதி மறுபடியும் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி விறுவிறுப்பா போக, இந்த பக்கம் ராக்கி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறான். இவங்க எல்லாம் பண்றதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஹார்ட் பீட் எகிரிக்கிட்டு போகுது. அப்புறம் ஒரு வழியா செகண்ட் ஆபரேஷனும் நல்லபடியா முடிக்கிறாங்க. அப்ப விஜய் குணா கிட்ட ஆர்த்தோ சர்ஜன்ட ரெடி பண்ணி சர்ஜரி முடிஞ்சதும் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜயும் ரதியும் ரீனாவை பாக்குறாங்க. அப்புறம் குணா வந்து ரிப்போர்ட்டை கொடுக்க விஜய் செக் பண்ணி பார்த்துட்டு சர்ஜரி நல்லபடியா போயிருக்குன்னு சொல்ல, அர்ஜுன் அழுதுகிட்டே விஜய்க்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்றான். அப்ப விஜய் ரீனாவோட பாடி சர்ஜரிக்கு அப்புறம் ரிவைவ் ஆக வெயிட் பண்ணணும்னு சொல்ல, அப்ப ரதி அர்ஜுன் கிட்ட நார்மலா சர்ஜரிக்கு அப்புறம் 3 to 4 ஹவர்ஸ்லயே ரிவைவ் ஆயிருவாங்க, ஆனா அதுக்குள்ள அப்படி ஆகலனா கோமாக்கு போயிருவாங்கன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரியே திவி ஃபேமிலி டிராயிங்ல ரீனாவையும் சேர்த்திருக்கத காமிக்கிறாங்க. அதை எடுத்து வால்ல ஒட்டி வச்சு திவி அழுகுறா. அப்புறம் சில நாட்களுக்கு பிறகுன்னு போட்டு ரீனா மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா தேஜு நிக்கிறா. தேஜு ரீனா கண்ணை திறந்து பார்த்ததும் எல்லாரையும் கூப்பிட்டு வர்றா. இந்த சீனை ரீனாவோட பிஓவில இருந்தே காமிச்சிருப்பாங்க. அப்ப அர்ஜுன் ரதி எல்லாம் பாக்குற மாதிரி காமிக்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ரதி ரீனா கிட்ட சாரி கேட்டு ஏதாவது பேசி ரீனான்னு சொல்ல, ரீனா ரதியை பார்த்து யாரு நீங்கன்னு கேட்பா. இத கேட்டதும் ரதி கதறி அழுது, நான் உன் அம்மான்னு சொல்ல, இத சொல்ல உங்களுக்கு 2 வருஷம் ஆயிருக்குன்னு கேட்டு, நீங்க என் அம்மாவே இல்ல, நீங்க சித்துக்கும் திவிக்கும் தான் அம்மா, அவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், அப்பாவை ஒரு தடவை பார்க்கணும், அப்பா கூட ஒரு வார்த்தை பேசணும், அதுதான் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. எனக்கு விஜய் சாரை பார்க்கணும்னு சொல்ல ராக்கி போய் கூட்டு வரான். விஜய் வந்ததும் ரீனாவை பார்த்து சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோட நீ முழிச்சிட்டேன்னு இப்பதான் சொன்னாங்கன்னு சொல்ல, உங்களை அப்பான்னு கூப்பிடவான்னு ரீனா கேட்ட உடனே பர்மிஷனே இல்லாம கண்ணுல தண்ணீர் வந்துருச்சுங்க. அப்புறம் ரதியை பார்த்து இவங்க என்ன அம்மானு கூப்பிட விட்டதே இல்லைன்னு சொன்னதும் விஜய் அப்பானு கூப்பிடு ரீனான்னு சொல்ல, ரீனா அப்பானு கூப்பிட்டதும் விஜய் கூப்பிடுறான்னு சொல்ல, ரீனாவும் அப்பா அப்பானு கூப்பிட்டுட்டு என்னை இங்க இருந்து கூப்பிட்டு போயிருப்பா, எனக்கு இவங்க யாருமே வேணாம்ப்பா, ஏமாத்துறாங்கப்பான்னு சொல்ல, அப்பா நான் உன்னை கூப்பிட்டு போறேன்டா, நம்ம எங்கேயாவது போயிடலாம், நீ என்னோட வந்துரு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் என் குழந்தைன்னு ரீனா கைய பிடிச்சு முத்தம் கொடுக்கறாரு. அப்ப ரதி அர்ஜுன் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நர்ஸ் வந்து விஜய் கிட்ட ஏதோ சொல்ல விஜய் சைலண்ட் ஆகுறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் அங்க வந்து விஜய் கிட்ட கோர்ட் ஆர்டரை மீறி நீங்க சர்ஜரி பண்ணதுனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்ல, விஜயும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்றாரு. அதுக்கு ரீனா அப்பா போகாதப்பான்னு சொல்ல, நான் வந்துருவேமான்னு சொல்லிட்டு ரீனா கையை விட்டுட்டு விஜய் போக, ரீனா போகாதப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்க விஜய் அழுதுகிட்டே அங்க இருந்து போறாரு. விஜய் அங்க இருந்து போனதுமே ரீனா கோமாவுக்கு போக ரதியும் அர்ஜுனும் ரொம்ப அழுகுறாங்க. இதோட ஹார்ட் பீட் சீசன் 2 முடிச்சு 2026ல சீசன் 3 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சீசன் 3 வந்ததும் கண்டிப்பா அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்னு ஒரு வெப் சீரிஸ் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அதை தான் ரிவ்யூ பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும், பாருங்க. அந்த சீரிஸுக்கும் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வேணும்.